கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத மேடை போட்டு பேசியிருக்கிறார் ஒருத்தர். யார் அவர்? தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். அவர் ஒரு நிகழ்ச்சி மேடையில் போயிட்டு முக்கியமான பல விஷயங்களை பேசியிருக்காரு, கொஞ்சம் ஹியூமரோட. என்னென்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. அப்போ வந்து யார் யார் போயிருக்காங்கன்னா, இவர், அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், அதுபோக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், இவங்கெல்லாம் தான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர் போகிறாங்க, அமைச்சர்கள் 2 பேரும் போகும்போது செல்வ பெருந்தகை அவர்கள் அங்கே இல்லை. ஐயோ என்னப்பா பேர் போட்டுக்கிறாங்க, ஆனால் ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி சாக்கானா. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை சார் வந்தார், ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க, வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்ததுக்கப்புறம் அவர் வந்து சரி ரைட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி. இதை வந்து எந்த மாதிரி ஒரு டெடிவேஷனில் சொல்லியிருக்காருன்னா, கூட்டணியை விட்டு போயிடுவாருன்ற மாதிரி எல்லாம் பேசின இந்த நேரத்தில் இல்லை நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ப்ரெசண்ட்டை போட்டு ஆப்சண்ட்டை ப்ரெசென்ட் ஆக்கியிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள்னு சொல்லிட்டு கலன்னு பேசி எல்லாரையுமே கவர்ந்துருக்கிறாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நிகழ்ச்சியுடைய அழைப்புகளில் என்னுடைய பெயர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பெயர், அதேபோல் அண்ணன் செல்வ பெருந்தகை அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. உரையாற்றுவோர், சிறப்புரையாற்றுவோர்னு. நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் இல்லை, வேறொரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு, இவர் வருவாரா மாட்டாரா. நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை ஆப்சென்ட், நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில் அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்கே வரணுமோ போனால் தானே வர முடியும். அதுக்கடுத்துதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ கோயம்புக்கு வந்துட்டு போயிருந்தார், கோயம்புத்தூர் பக்கம். அதை பற்றி பேசியிருக்கார். போன தடவை 8 தடவை வந்தார். போன சட்டமன்ற தேர்தல், அப்போ நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலெலாம் வந்ததுனாவே ட்ரிப்பு அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பார் மோடி அவர்கள். இப்போ வந்துருக்கிறார். போன தடவை வந்ததுக்கு மக்கள் குத்துது முட்டை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு 8 தடவை வந்தார்ப்பா போன தடவை. அப்படி வந்தவருக்கு கொடுத்தது முட்டை நம்ம மக்கள். இப்போ என்னடானா மறுக்கா படம் எடுத்து வந்துன்னுக்கிறார். வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லைங்கிற செய்தியை சொல்லிட்டு போகிறதுக்காக வந்த மாதிரி அதை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்திருக்கார். இதுதான் அவர் வந்து தமிழ்நாட்டு மேலே இருக்கிற அக்கறையை காட்டுறது, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மக்களவை தேர்தல் அப்போ உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும், கிட்டத்தட்ட 8 வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கொடுத்தது வெறும் ஒரே ஒரு முட்டை தான். இப்போ மீண்டும் திரு மோடி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனி அடிக்கடி வருவார். நேற்று கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனார். கோயம்புத்தூருக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போனாரு, கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு. அனுமதி மறுக்க காரணம் என்ன சொல்றாங்க, மக்கள் தொகை கம்மியா இருக்கான், மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படின்ற காரணத்தை ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. பாஜக ஆட்சி செய்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா மற்றும் கான்பூருக்கு மட்டும் மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு சொன்னப்போ அதை சரியா பின்பற்றிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதை சொன்னதை கேட்டது தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு அதையே காரணம் காட்டி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, கோவையில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது என்னால் தமிழ் படிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதை இங்கே சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். அது வந்து வெறும் நாடகம் அப்படின்றார். ஏன்னா அப்போ தமிழ் வளர்ச்சிக்குன்னு நிதி ஒதுக்கும்போது நல்ல அமௌண்ட்டு ஒதுக்கி தமிழை வளர்க்குறதுக்கு உதவி பண்ணியிருக்கணும் பிரதமர் மோடி அவர்கள். தமிழ் மேலே அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோனா 100 சில்லற கோடியை ஒதுக்கிவிட்டு
செத்துப்போன சமஸ்கிருதத்துக்கு 2000 சில்லறை நீ ஒதுக்குற. இப்போ தெரியுதுல்ல தமிழ் மேலே பாச நாடகம் நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. சும்மா வாயில் மட்டும் பேசுறது, ஐயோ தமிழ் இருக்கேன்னு. ஆனால் தமிழுக்கு ஒன்றும் பண்ணிடாத அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நேற்று பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்பொழுது பேசுறாரு, அவரால் தமிழ் படிக்காம போயிடுச்சு, தமிழ் படிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் அவரை பார்த்து கேட்குறேன், ஒரு பக்கம் தமிழ் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் போடும் நீங்க, இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க கூடாதுன்னு இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி பண்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு 2500 கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? தமிழ் படிக்காம போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய். ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். தமிழ் வளர்ச்சிக்கு 150 கோடி ரூபாய், சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 2400 கோடி ரூபாய். இதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ் பாச நாடகம்.